ஸோ வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? த்ரூ த intersection of the lines 7x plus 3y equal to 10 and 5x and parallel to the அந்த parallel to வைங்க ஃபர்ஸ்ட் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்காங்களா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். நான் முன்னாடி சம் சொன்ன மாதிரி தான் எக்ஸோட ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ சொல்யூஷன் நம்பர் 1 சொல்யூஷன் 1 ஓகேங்களா. ஸோ 7x plus 3y equal to 10 equation number 1 and 5x minus 4y equal to 1 equation number 2. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். எது சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் சால்வ் பண்ணீங்க. எக்ஸை கேன்சல் பண்ணால் எக்ஸை கேன்சல் பண்ணுங்க, ஒய்யை கேன்சல் பண்ணால் ஒய்யை கேன்சல் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, முடிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸை கேன்சல் பண்ணுறேன்னு வைங்களேன். எக்ஸை கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல 5 இருக்குதுல்ல. ஸோ இதை எடுத்து போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா 35x plus 15y equal to 50 அப்படின்னு வருமா. செகண்ட் ஈக்குவேஷனை 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா 35x 7 4s are minus 28y 7. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. மைனஸ், அதான் மைனஸ்னா சிம்பிள் மாற்றணும். ஸோ கேன்சல் ஆகிடும். இது வந்ததுன்னா 33 43y ஈக்குவல் டு 43ன்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 43/43. அப்போ கேன்சல் பண்ணா 1. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 1. இப்போ இதை எடுத்துட்டு போய் எதனா ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணா 7x plus 3 equal to 10. 7x equal to 10 minus 3 7. அப்போ x equal to 7/7 1. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1,1. ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 1 1. இப்போ பேரலல் கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் கேன்னு மாற்றிங்க. அப்போ 13x plus 5y plus k equal to 0. அந்த கேவோட வேல்யூ தான் இங்கே ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அங்கே 12 வராது. அந்த 12 தான் பேரலா இருக்கு. அந்த லைன் வந்து பேரலா இருக்கு. அந்த ஈக்குவேஷன் அதுவும் தான் கேட்குறாங்க. அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். எடுத்துட்டு வந்து இது எக்ஸோட வேல்யூ இது ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 13 into 1 plus 5 into 1 plus k equal to 0. 13 plus 5 plus k equal to 0. 18 plus k equal to 0. k equal to plus minus 18. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த எடுத்துகிட்டு போய் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்போ 13x plus 5y minus 18 equal to 0. இது இந்த லைன் தான் இந்த லைனுக்கு பேரலா இருக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி சம்ஸ்லாம் தான் அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்த சம் போகலாம்.